இந்த உலகத்துல குறிப்பா இந்த ஜென்ரேஷன் மேனிஃபெஸ்டேஷன் அதிகமா ட்ரை பண்றாங்க. சிலருக்கு அது நடக்குது, பலர் அதுல தோத்துறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரே ஒரு பிரபஞ்ச விதி மட்டும்தான் அவங்க யூஸ் பண்றாங்க. பட் லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரியே மொத்தம் 12 யூனிவர்சல் லாஸ் இருக்கு. மேனிஃபெஸ்டேஷனுக்கு 12மே தேவை. ஸோ ஒவ்வொரு லாஸும் எப்படி வேலை செய்யுதுங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். வேக் அப், இட்ஸ் டைம் டு அவேக், பி பிரசன்ட். Study your laws of the universe. The law of attraction, the law of abundance, the law of equivalent exchange. Study your laws, the laws of cause and effect, the karmic cycle. Study your laws. இந்த உலகத்தோட மிகப்பெரிய இல்யூஷன், அதாவது நமக்கு நாமே கிரியேட் பண்ணிக்கிட்ட மாயை ஒன்று இருக்கு. நம்ம எல்லாரும் தனிப்பட்ட கண்ணோட்டத்துல பாக்குறப்போ நம்ம எல்லாரும் தனின்னு நினைக்கிறது தான் அந்த மாயை. இந்த ஒரு மாயையில விழுந்தனால தான் நம்ம எல்லாரும் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறோம். பட் த லா ஆஃப் யூனிவர்சல் ஒன்னஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாரும் ஒரே சோர்ஸ்ல இருந்து வந்தவங்க. இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாமே நம்ம கூட ஏதோ ஒரு வகையில கனெக்ட்ல இருக்கு. அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ட்ரீஸ்ல இருந்து ஹியூமன்ஸ் வர நம்ம எல்லாமே நமக்கே தெரியாத வகையில கனெக்ட்ல இருக்கும். அப்படி பாக்குறப்போ உங்க மேனிஃபெஸ்டேஷன் இந்த யூனிவர்ஸோட மேனிஃபெஸ்டேஷன். ஸோ மேனிஃபெஸ்டேஷன்ல செல்ஃபிஷ்னஸ் இருக்கலாம், ஆனா மொத்தமாவே செல்ஃபிஷா மட்டுமே இருந்துடக்கூடாது. உங்களோட ஆசை உங்களை தவிர மற்ற எல்லாருக்குமே கஷ்டம்னா அது மேனிஃபெஸ்ட் ஆகாது. இந்த லா இப்ப ரொம்ப ஃபேமஸ். லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்தவரை அதுல ரொம்ப சிம்பிளான அதே டைம் ரொம்ப பவர்ஃபுல்லான உண்மையும் ஒன்று இருக்கு. நம்ம எதை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம கிட்ட வந்தே தீரும். ஜஸ்ட் பிலீஃப் மட்டுமே போதும், நம்மால நம்ம உலகத்தையே மாத்திக்க முடியும். நீ எதை நினைக்கிறாயோ அதாகவே மாறுகிறாய் அப்படின்னு இந்த லா ஆழமா டீச் பண்ணும். லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்றவங்க மிஸ் பண்ற ஒரு விஷயம் லா ஆஃப் வைப்ரேஷன். இந்த உலகத்துல இருக்க எல்லாமே ஒரு வகையில வைப்ரேட் ஆயிட்டு தான் இருக்கு. நம்ம ரியாலிட்டியும் தான். சப் அட்டாமிக் லெவல்ல பாக்குறப்போ நம்ம தாட்ஸும் ஒரு வகையில வைப்ரேட் ஆகுது. ஸோ அந்த தாட், அதாவது நம்ம எண்ணத்துல இருக்க வைப்ரேஷனும் நம்ம ஆசைப்படுற விஷயத்துல இருக்க வைப்ரேஷனும் ஒன்னா சேர்றப்போ மேஜிக் நடக்கும். எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நடந்துக்கவும் செய்யணும். பேச்சாலையும் செயலாலையும் அதை மேட்ச் பண்ணணும். அவ்வளவுதான், மேஜிக் தன்னால நடக்கும். லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் ஒரு வகையில லா ஆஃப் யூனிவர்சல் ஒன்னஸோட தொடர்புடையது. உனக்குள்ள என்ன இருக்கோ அதே விஷயம் தான் யூனிவர்ஸ்ல இருக்கும்னு இந்த லா ரொம்ப ஆழமா சொல்லுது. ஸோ வெளி உலகத்தை மாற்றணும்னு நினைக்கிறவங்க உள்ள இருந்து தான் கண்டிப்பா ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் உங்க வெளி உலகத்தை நல்லா கவனிங்க. உங்களை சுத்தி நடக்கிறது, உங்களை சுத்தி இருக்கிறவங்கன்னு எல்லாருமே நீங்க அட்ராக்ட் பண்ண விஷயம் தான். அதை ஸ்ட்ராங்கா நம்புங்க. உங்களுக்குள்ள இருக்க எந்த தாட்டால உங்க ரியாலிட்டி கிரியேட் ஆகுதுங்கிறத முழுசா கண்டுபிடிச்சு அதை மாத்துங்க. அவ்வளவுதான். அதை தான் இந்த லா சொல்லுது. மேனிஃபெஸ்டேஷனோட ரொம்ப முக்கியமான லா, த லா ஆஃப் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ற 90% பேர் மிஸ் பண்ற லா இது. லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ற நிறைய பேர் ஒரு விஷயம் தப்பா நினைக்கிறாங்க. நம்ம ஆசைப்படுற விஷயம் தன்னால கைக்கு வந்து சேரும்னு நினைக்கிறது தான் அது. பட் இந்த லா என்ன சொல்லுதுன்னா, நம்ம இன்டென்ஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம ஆக்ஷனும் முக்கியம். நம்ம எப்போதும் ஒரு வேலையை செய்ய மாட்டோம்னு வச்சுக்கோங்க, பட் நம்ம அதை செஞ்சா நம்ம ஆசை நிறைவேறும்னு வச்சுக்கோங்க. அதை கண்டிப்பா செய்வோம்ல, அதே விஷயம் தான் இது. ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம நம்ம ஆசைகள் மேனிஃபெஸ்ட் ஆகுங்கிற நம்பிக்கையில நம்ம செய்யற ஒர்க் மீன்ஸ் கரெக்டான ஒர்க் நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ல முக்கியமான விஷயம். இந்த லாவை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் மேனிஃபெஸ்டேஷன்ல மேஜர் மிஸ்டேக். இந்த லாவை தான் நம்ம முன்னோர்கள் கர்மான்னு சொல்றாங்க. இந்த லா நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கு. நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் நம்ம கிட்ட தான் கடைசியா வந்து சேரும். நீங்க இந்த உலகத்துக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தா அதே அளவு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு திருப்பி வந்து சேரும். ஆல்சோ சேம் ஃபார் நெகட்டிவ் எனர்ஜி. அதே மாதிரி நம்ம எண்ணம், நம்ம ஒர்க் எல்லாம் மேனிஃபெஸ்டேஷனுக்காக பெர்ஃபெக்டா இருக்கிறப்போ இந்த யூனிவர்ஸ் நமக்கு அதை கொண்டு வந்து கொடுக்கும். எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு நியூட்டன்ஸ் தேர்ட் லா இந்த லாவை தான் பிரீஃபா சொல்லுது. இது வரைக்கும் 6 பிரபஞ்ச விதிகள் நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னும் 6 பிரபஞ்ச விதிகள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுது. அதை பற்றி நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ ஸ்டே கனெக்ட், பி பிரசன்ட். சைனிங் ஆஃப் யுவர்ஸ் ஆல்டர் ஈகோ.